அம்பட்டுத்தான் இந்த கோழியை உரிக்கிறதுக்கு என்னமோ அவன் வரணுமா. இத்தனை வருஷம் வாக்கப்பட்டு வந்து ஆயிப்போச்சு. அத்தனை கோழி அவன் உரிச்சிருக்கான், கூட நின்று வாத்திருக்க. அவனே கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அவன் இல்லைன்னா என்ன பண்றது? இவங்க இல்லாத போது நான் தான் எல்லாத்தையும் உரிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்து என் பையன் பண்றான். இவன் இதெல்லாம் பண்ணனா ஐயோ எனக்கு பையன் தலை சுத்தம் வேண்டாம் அப்படின்றவா. பொண்ணா பாவமா தின்னா போச்சான். என்னங்கடா உங்க கூத்து? அவ கோழியை திங்கவன் அதை திங்கவங்க திம்பாளுக. யார எல்லாம் இங்க போட்டுட்டு போனா எவன் எல்லாத்தையும் கூட்டி அல்றது? ஆமா, இவளுக்கு மட்டும்தான் இங்க வீடு ஒதுக்கி போட்டிருக்கு பாரு. என் வீடுல சுத்தம் பண்றதுக்கு எவன் என்கிட்ட என்னத்தை வந்து கேட்கணும்? அவ வீட்டுல அள்ளி போட்டா சரிதான். எங்களுக்கு தெரியும். அவங்க போய் அவங்க சோழிய பார்க்க சொல்லு. ஏதாவது ஒரு இறகு இருந்து அவங்க வீட்டுக்கு வந்த அப்ப வந்து கேட்கட்டும். அப்படி ஏதாவது இருந்துச்சு கேக்குறது என்ன? அவ்வளவுதான், கிளிகளே கிழிச்சு விடுவேன். ஆமா, கிழிக்கிற வரைக்கும் நாங்க ஆணு வாய திறந்துகிட்டு இருப்போம். மனுஷி அவலாம் வந்துட்டு அப்பதான் ஆட்டிக்கிட்டு என்னமோ இவளுக்கு மட்டும்தான் இந்த இடத்த கொடுத்துருக்க மாதிரியும் என்னமோ நமக்கெல்லாம் இல்லாத மாதிரியும். பங்குனா பங்கு ரெண்டு வீட்டுக்கும் ஒரே இதாக தான் பிரிச்சு விட்டுருக்காங்க. அப்புறம் எதுக்கு ஆடிக்கிட்டு வாரான்னு தெரியல. என்னமோ இவ தலையில வச்சு சுத்தம் பண்ற மாதிரி. யார் யாருக்கு ஏதோ வருது, இவளுக்கு ஒன்றும் வரமாட்டேங்குதே. ஏமா இத்தனை வருஷம் இங்கே வந்து இருக்கீங்க, ஒரு மிக்சி கிரைண்டர் எதுவுமே வாங்காம இப்படி ஆட்டுக்கள்லையும் அம்மிக்கல்லையுமே உட்காந்துக்கிட்டு இருக்கிற? என்னென்ன பண்ணுறது? அத்தைக்கு இதில் அரைச்சி வச்சாதான் குழம்பு பிடிக்குது, அதிலலாம் வச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னமோ மாதிரி இருக்குன்றாங்க. அதுவும் இல்லாமல் இதில் வச்சா உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லைன்னே. அவங்க என்னம்மா தொட்ட 90க்கும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கேஸ் அடுப்பில் வச்சா அதுக்கு குறை சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குது? வீட்டில் பெரியவங்கன்னு இருந்தால் 4 விஷயம் பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்க முடியுமா? நம்ம அம்மா சொன்னால் எப்படி கேட்டுக்கிறோம், அந்த மாதிரி தான். உங்கள் அன்னிக்கெல்லாம் அங்கே எல்லா வசதியும் இருக்குது. அப்படி இருந்தும் நான் வேலை செய்கிறேன்னு அடிச்சுக்கிட்டு கிடப்பா. இங்கே உனக்கு எதுவுமே இல்லைனாலும் இம்புட்டு வேலை இழுத்து போட்டு பார்க்குற. இந்த வயலை நீ உங்கள் அன்னிக்காரி செஞ்சான்னு வை, அவ்வளோதான், எல்லாத்தையும் வீட்டு போட்டு தொட்டி விடுவா. என்னென்ன பண்ணுறது? எனக்கு இது பழகிருச்சு. மிக்சி கிரைண்டர்லாம் விட இதில் டக்கு டக்குன்னு வேலையாயிடும் எனக்கு. டா மருமவளே. அத்தை சொல்லுங்க அத்தை. டா கோழியை உரிச்சிட்டேன் பாரு. இந்த கோழியை உரிக்கிறதுக்கு அவன் வரணும்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. வெட்டலையா நீங்க? டா வெட்டணும். டா மஞ்சத்தூள் போட்டு கழுவணும்ல. டா இதை அரைச்சிக்கிட்டு இருக்கேத்த. இந்த இருங்க எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் அங்கே வச்சே அறுத்து போடுவோன்னு பார்த்தேன். டா ஏத்த விட்டு கறி இருக்கால, அந்த வீணா போனவ யாருத்த? அத்தை அந்த முனியம்மா. என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? என்னமோ அவளுக்கு தான் வாய் இருக்க மாதிரியும், ஏன் நமக்கெல்லாம் வாய் இல்லாத மாதிரியும். அவள் வீட்டில் எத்தனை நாள் துவைச்சி தண்ணியை நம்ம வீட்டு பக்கம் விட்டுருக்காளுங்க. நம்ம ஏதாவது ஒன்று கேட்டிருக்கோமா வச்சிருக்கோமா? இன்னைக்கு கோழியை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இறகெல்லாம் இங்கே வந்துச்சுன்னா கிளின்னு கிழிச்சு போடுவேன்றா. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு நீ பிடிச்சி 4 போர்டு போட்டிருப்பேன். ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போதான் ஒரு பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்ருவாங்க. அத்தை அவங்க குணம் தான் நமக்கு தெரியும்ல, அதை விடுங்க அத்தை. கருமா, இது தொல்லையே வேண்டாம் தானே ஒதுங்கி இருக்கிறோம். அப்படின்னு வேணும்னு வம்புக்கு வரவள நம்ம என்னத்த சொல்றது? இவங்கள ஒரு வேலைக்கு போனாங்கன்னா அங்கிட்டு 7:30 இழுத்துக்கிட்டு தான் வருவாங்க. என்னம்மா கோழி சுத்தம் பண்ணிட்டியா? ஏண்டா பொழப்புக்கு எடுத்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஏண்டா ஆட்டம் ஆடிக்கிட்டு கிடக்குற? ஏன் இந்த கோழி எனக்கு இருக்கு தெரியாதா? இல்லம்மா, நான் வந்து கடகடன்னு அத்து வச்சு போடுவேன், அதான் பார்த்தேன். போடா போய் பொழப்ப பாரு. ஏற்கனவே 3 நாள் அங்க ஊருக்கு போய் பொழப்பு கெட்டு போச்சு. இதுல இங்கேயும் உக்காந்துக்கிட்டு டெய்லி இப்படி வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன்னு வை. அதுக்கப்புறம் வேலை இலைக்கு ஆளை போட்டாங்கன்னா அப்புறம் ஒரே தான் வீட்டுல உக்காந்துக்க வேண்டித்தான். என்ன இது வீட்டுலன்னா ஆளா இல்ல அறுக்கிறதுக்கு? ஆனா ஊனா போதும். என்னமோ புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் வீட்டு ஓடி வந்து உக்காந்துக்கிறது. புள்ளையே தலைக்கு மேல வளர்ந்துட்ட, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. போ, குழம்பு வச்சோனையும் ராத்திரி வீட்டுக்கு வந்தா போதும். சும்மா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காம கிளம்பு. இல்லம்மா, மச்சான் வந்திருக்கா, அப்படி தனியா விட்டுட்டு போறதுனால இது சங்கட்டமா நினைச்சு பாருன்னு தான். அவங்க வசதியானவங்க, அவங்களுக்கு சொத்து பத்துன்னு எல்லாம் கிடக்குது. நமக்கு என்ன அப்படியே இருக்குது? எல்லாத்தையும் கொடுத்து விட்டுல உக்காந்துருக்கோம். நீ வேலை செஞ்சாதான் இந்த வீட்டுல கூலே குடிக்க முடியும். கிளம்பு. சரி வரேம்மா. மச்சான் போயிட்டு வரேங்க. சரிங்க மச்சான், பார்த்து போயிட்டு வாங்க. ராணி. என்னடா ராணி ரோனினே, வேலைக்கு கிளம்புடா. இப்பதான் வந்துகிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களாப்பா, இப்படித்தான் ஆனா ஊனா போதும் வந்துருவான். அதை எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு பொழப்ப பார்க்கணுன்ற எண்ணமே இருக்காது. நம்ம வீட்டில் நம்ம தங்கச்சியை எப்படி வளர்த்தோம், அங்கே என்ன குறை வச்சோம், எல்லாமே இருக்கு.
இங்கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் திட்டு வாங்கிக்கிட்டோம், பேச்சு வாங்கிக்கிட்டோம். அதனால தான் உள்ள அங்கே வந்தால் நாங்கள் எதுவும் சொல்கிறதில்ல, இருக்கட்டும்னு. இங்கே அந்த அம்மா என்னென்ன வார்த்தை பேசுது. ஐயோ ஆண்டவனே, இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு தான் என் தங்கச்சி இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. கம்மன் அங்கே வாங்கன்னு சொன்னாலும் கேட்டும் தொலைய மாட்டேங்கிறாங்க. இந்த ஊரையே கட்டி பிடிச்சிக்கிட்டு, இவங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னத்த சொல்கிறது. நம்ம சொல்கிறத கேட்டாதானே. பிறந்தவனா தங்கச்சி படுற கஷ்டத்தை பார்த்தா மனசு அம்புட்டு வேதனையாக இருக்குது. நம்ம தங்கச்சி வீட்டில் நிம்மதியாக ஒரு 2 நாள் இருந்துட்டு போவோன்னு வந்தேன். அங்கே இவளே நிம்மதி இல்லாமல் இருக்கா. இதில் நம்ம எங்கே போய் நிம்மதியாக இருக்கிறது? புத்தி ஏறி போச்சு, புத்தி மாறி போச்சு. 2000 ரூபாய் கிடைச்சதுல மொத்தம் ஏறி போச்சு. இந்த பையன் என்ன நடுவுலயே நடந்து போய்கிட்டு இருக்கான்? யாருங்க இது முன்ன போறது? என்ன இந்த சவுண்ட் வாட்டியா? அவனைத்தான். எலை எலை கூப்பிடுறது காதுல கூட விழாம என்ன போய்கிட்டு இருக்கிறவன். வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. ஏய் இங்க யாருடா? யாருன்னு தெரியாத அளவுக்கு ஏத்திக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு போறியா? ஏண்டா குடிக்கார பயல, ஆளு வந்துகிட்டு இருக்கு, எம்பிட்டு நேரம் அவர் ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, நீ பாட்டுக்கு போறவன் போறாயா? ஒதுங்கி போய் தொலைய வேண்டியதானே, நடுவுலே தான் போவியா? அப்புறம் ஏத்தி விட்டாங்க கீத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டைக்கு வர்றதுக்கா? இந்த தங்கம் கம்மன் இரு, அவன் போயிருவான். கம்மன் இரு. என்ன போவான்? காலையில குடிச்சுப்புட்டு நடு ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உனக்கெல்லாம் வேலை பொழப்பே இல்லையே. அத்தாடி, அந்த அம்மா கிட்ட 2000 வாங்கினா இன்னைக்கு சாயங்காலம் வேலைய ஆரம்பிக்கிறேன்னு அதுல வேலையை பார்த்துட்டானா அவ்வளோதான். இனி ஒன்றும் பண்ண முடியாது. அவன் என்ன வேலையை பார்க்கறது என்ன பண்றதுன்ட்டு அவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இவன் குடிச்சுப்புட்டு பார்த்தா ஆடிக்கிட்டு இருக்கான். போடா முதல்ல. ஏதோ ஊர் தலைவரோட பொண்டாட்டின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் நீ மட்டும் என் கையில கிடைச்ச, என்னை அடிச்சு அடுக்கி திருப்பி அடி கொடுப்பேன். என்னடா? ஒன்றும் இல்லம்மா. பொறுக்கி பயலுங்க, அவன் தான் போவே மாட்டிக்கிறான்னு தெரியுதுல. ஆறு அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக கண்ணத்துல ஒரு அடி விட்டா போறான்ல. அடி உதவுற மாதிரி இந்த காலத்துல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. ஒரு அடி கொடுத்தோன்னு என்ன வேகத்துல ஓடுறான் பாத்தீங்களா? அதை விட்டுட்டு இப்பதான் பொறுமையா போய்கிட்டு இருக்காரு. ஏதோ எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி. இங்க போடுவா, இங்கிட்டு போடுவடி தங்கம். பிடிக்கிறீங்களா? அம்மா கிட்ட பால பிடிக்கிறீங்களா? பையனை கீழே தரையில போட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கா பாரு. கீழே ஒரு துணியை விரிச்சு விடலாம். நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லம்மா. ஏதாவது சொன்னா நம்மகிட்டே ஏறிக்கிட்டு வருவா. நல்லதுக்கே இந்த காலத்துல காலம் இல்லை. சம்மந்தியம்மா இருக்காங்க, இதை அவங்கள்ட்ட காட்டுவோம். சம்மந்தியம்மா இந்தாங்க. என்ன அது? இது பேரனுக்கு காது குத்துக்கு நகை பொண்ணு இல்லைங்களா? அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஆத்தாடி, எங்க அம்மா இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கு. அப்பயும் சொல்ற இதெல்லாம் வேண்டாமா வேண்டாமான்னு. இத்தனை வாங்கிட்டு வந்திருக்கு, எம்புட்டு செலவானுச்சுன்னு தெரியலையே. இது என்ன மோதிரம், கை செயினா? பரவாயில்லையே, இம்பிட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளோ பவுனு? செயின் 1 பவுனுங்க, கை செயின் ஒரு 1/2 பவுனு, அப்புறம் மோதிரம் 1 கிராமுங்க. என்ன சொல்கிறீங்க? மோதிரம் 1 கிராம் தானே? ஏன் ஒரு 1/2 பவுன் கூட இருக்கக்கூடாதா? அநியாயத்துக்கு 1 கிராமு. அது சரி, காலில் போட்டுற பொட்டுத்தோடுங்க, பொட்டுத்தோட காண. பயலுக்கு இடுப்பில் அருணாக்குடி வேணும், அது வாங்கலையே. இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதுவும் எத்தனை? நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஒரு 2 பவுன் கூட வராது போல இருக்கே. 1 அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. எங்கள் அம்மா இந்த வயசுலேயும் இவ்வளோ செஞ்சுருக்கு. இதை பெருமையாக பேசாமல் இது எப்படி பேசுகிறாங்க பாரு. இவங்களுக்கு இதெல்லாம் இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு வாய் பேசுறது மட்டும்தான் வருமே தவிர இந்த மாதிரி செய்யறதுக்கு வருமா? எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டத்துல இவ்வளோ செஞ்சுருக்கு. வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கறது இல்லை. இல்லைங்க சம்மந்தி, எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க. கையில் காசு பத்தலைங்க. இதுக்கே 3,20 ஆகி போச்சு. செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி, லொட்டு லொசுக்குன்னு அதாங்க வாங்க முடியல. எப்படி காது குத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேங்க. நீங்கள் இதுக்கு அப்புறம் எங்கிட்ட போய் நகை எடுக்க போகிறீங்க? ஒரு குண்டுமணியை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த அடுனா கொடிக்கு பதிலாக இந்த இது வாஷிங் மிஷின் ஒன்று, ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. இந்த மாமியார் கிழவி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு? காது குத்து வைக்குதா இல்லை வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போடுதா? ஐயோ,
சரிங்க சம்மந்தி, வாங்கி கொடுத்துட்றேன். எனக்காக சொல்லலை, இதெல்லாம் வாங்கி கொடுத்து நான் ஒன்றும் கடைசி காலத்தில் தூக்கிட்டு போகிறதில்ல, எல்லாம் உங்கள் பிள்ளைக்கு தான். ஏன்னா இந்த துணி துவைக்க முடியலன்றா, குனிஞ்சா நிமிர முடியல, அதை முடியல இதை முடியலன்னு போட்டு உயிர் எடுக்கிறா. பையன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அவன் வீட்டில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பானா, இல்லை இவளுக்கு புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானா? அதனால தான் சொல்கிறேன், ஒரு வாஷிங் மிஷினை வாங்கி போட்டிங்கன்னா அவள் பாட்டுக்கு பட்டனை போட்டால் தானே துணி துவைச்சு காய வச்சு கொடுத்துறேன். அதுக்காக தான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு சிரமம் இருக்காதுன்ற காரணத்துக்கு தான். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு எதுக்கு கேட்குறேன்னா, எனக்காக ஒன்றும் இல்லை. இந்த இனியெல்லாம் வெயில் காலம் வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே மனுஷன் இருக்க முடியாது, ரொம்ப தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் புள்ளத்தான் ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னுவா, இவன் உடனே கடைக்கு ஓடி போய் அதை இதுன்னு வாங்கிட்டு வருவான். அதுக்கு தான் சொல்கிறேன், ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா அதில் பாட்டுக்கு தண்ணியை வச்சாலும் சரி, எதையோ செஞ்சு வச்சாலும் சரி, அது பாட்டுக்கு கடக்க முடியல. எனக்காக இல்லை, உங்கள் பிள்ளைக்கு தான். அதனால தான் சொல்கிறேன், அதையும் செஞ்சுருங்க. ஏன்னா நீங்கள் நகையே 2 பவுன் கூட போடலை. ஏன்னா எங்கள் சொந்த பந்தம் எல்லாமே 3 பவுன் 4 பவுன் போட்டாங்க அந்த காலத்துலேயே. நானே என் சொந்தக்கார வீட்டுக்குள்ள 3 பவுன் 4 பவுன்லாம் போட்டிருக்கேன். அவங்க முன்னாடி நீங்கள் வெறும் 1.5 பவுனை கொண்டு வந்து நீட்டினீங்கன்னா அவங்களாம் ரொம்ப அசிங்கப்படுத்தி போடுவாங்க. இதுவே எதனா பொருள்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு 20-21 தட்டு வச்சுருங்க. அதெல்லாம் வச்சிங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும். நீங்கள் பிள்ளைக்குமே என்ன 10 பவுன் தானே போட்டீங்க கல்யாணம் தப்ப, நீங்கள் 20 பவுன் 30 பவுனாக போட்டீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து கூட நான் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கல. இவங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா அந்த வலியும் வேதனை என்னன்னு தெரியும். பையனை பெற்றுட்டாங்கன்னு என்னென்ன கேட்குறாங்க பாரு. இதுவே நான் வாயை திறந்தேன்னா நம்மளை ஏளமாக பேசுவாங்க. சரிங்க சம்மந்தி, அவ்வளோதானங்க, செஞ்சிடலாங்க. எங்கள் அம்மா ஒன்று அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறத விட்டுவிட்டு செய்கிறேன்னு என்னதான் செய்கிறதுன்னு தெரியல. ஏன்னா உங்கள் மரியாதையும் இதில் கெட்டு போயிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்க, செஞ்சிட்றேங்க. அதுக்கப்புறம் பொட்டுத்தோடு கொஞ்சம் கண்ணுக்கு பார்வையே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுங்க, ரொம்ப புழுக்கூண்டா எடுத்துடாம, அப்புறம் கண்ணே தெரியாது. அப்புறம் வரவங்களாம் எங்கே காது குத்துனீங்கன்னு கேட்பாங்க. அதில் என் மாமியாருக்கு வாயில் ஒன்று குத்தணும். என்னதான் அலையுது நகை பணம்னு. சி ஏங்க, இந்த பீரோட 2 லட்சம் ரூபா இருந்துச்சு, எங்க பணம் காணோம்? அங்கே தானே இருக்கும், யார் எடுக்கிறா? நான் என்ன பைத்தியக்காரியா? வச்சவன் எனக்கு தெரியாதா? நான் ஊருக்கு போகும்போது அங்க வச்சுட்டு போனேன், பார்த்தா இப்ப காசை காணோம். ஏம்மா, நீயே ஒரு கை மறந்த ஆளு, ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் தேடுவ. நல்லா பாரு, யார் அங்கே எடுக்கிறா வைக்கிறா? ஏங்க, எனக்கு தெரியாதா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை எடுத்தனா வச்சனானா அதையே கரெக்டா சொல்ற ஆளு. ஊருக்கு போயிட்டு வரும்போது வச்சுட்டு போனா எனக்கு தெரியாதா? நான் இல்லாத போது யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? யாருமா வரா? யாரும் வரல. உங்களுக்கு என்ன, காசு மரத்துல இருந்து காசு தொங்குதுல்ல, எடுத்து அப்படியே தானம் பண்றதுக்கு. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. என்னாச்சு ஏன் கத்திட்டு இருக்கீங்க? ஈரோல 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தேன், காசை காணோம். உங்க அப்பாட்ட கேட்டா உங்க அப்பா அதுக்கு மலிப்பிக்கிட்டு இருக்காரு, அங்க இருக்கும் இங்க இருக்குன்னு. அங்க பார்த்தா இல்ல. நீ எதுவும் எடுத்தியா? ஐயோ, நம்ம வேற கோகிலாவுக்கு 2 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தோம். இப்போ என்ன பண்ணுறது? அம்மாவுக்கு தெரிஞ்சது, கோகிலா வீட்டில் போய் இப்பயே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. பாவம் அவங்களே. நம்ம பையன் வேற 2 லட்ச ரூபா அந்த பொண்ணுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால், ஒருவேளை நம்ம பையன் எதுவும் எடுத்து கொடுத்துருப்பானா? ஐயோ, ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா கூட பேங்க்லேருந்து ஒரு 2 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்தாவது வச்சுருந்துருக்கலாம். அதையும் சொல்லாமல் விட்டுவிட்டானே. இவ சும்மா பிடிச்சவங்கள ஆடுவாளே. இல்லாத நேரத்துல கதவை திறந்து போடாதீங்கன்னு நானும் 100 வாட்டி சொல்லிட்டேன். கதவை திறந்து போட்டுட்டு எனக்கு என்ன வந்துச்சுன்னு அப்படியே போயிருவீங்க. யாரோ உள்ள வந்து எடுத்துட்டாங்க போல இருக்கு. அம்மா, அங்கதான் இருக்கும், தேடி பார்த்தா இருக்கும். எனக்கு தெரியாதா? ப்ளூ கலர் சேலைக்கும் சிவப்பு கலர் சேலைக்கும் நடுவுல 2 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு போனேன், 3வது இதுல. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாதா? ஐயோ, இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்களே. இந்தா இப்போதானே ஊர்லேருந்து வந்திருக்க நீ. அதுவும் இல்லாமல் வெளியில் அந்த பயலை வேற அடிச்சு விட்ட. அந்த கோவத்தில் நீ தேடினாலும் பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. பதட்டத்தில் நீ எதுவும் தேடினாலும் அது ஒன்றும் சரியாக வராது. உட்காரு பொறுமையா, என்ன எதுன்னு நான் பார்க்குறேன். எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வந்தாகணும், காசு மட்டும் வரல. அப்புறம் அம்பிட்டு தான் நான் சொல்லிட்டேன். ஐயோ தங்கம், இப்பதானம்மா நீ வந்திருக்க, கொஞ்சம் பொறுமையா இரு. காசு ஏற்பாடு பண்ணி தரேன். ஏற்பாடு பண்ணி தரீங்களா? அப்ப யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க? ஐயோ, நான் யாருக்கு எடுத்து கொடுக்கலாமா? இங்கதான் இங்கே இருக்கும், நான் தேடி தாரேன்னு. 1 ரூபா 2 ரூபா சம்பாதிக்க எம்பிட்டு கஷ்டமா இருக்கு. இந்த பணம் இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சாவகாசமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, நான் இந்த பாக்குறேன். நீ தான் தோட்டம்னு போயிடுற. நான் இந்த ஊருக்கு போனேன், ஒரு 10 ரூபாய மிச்சம் பண்ணணும் பாதுகாக்கணும்ன்றது அக்கறையே இல்லை உங்க அப்பாவுக்கெல்லாம். காசு மட்டும் இன்னைக்கு வராம இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. யாராவது வீடு பூந்து காசை மட்டும் தூக்கி இருக்கணும். அவங்க ஒரு காலமும் நல்லா இருக்க முடியாது. கோயில போய் முட்டை மந்திரிச்சு வச்சு போடுவேன்.